நம்ம சென்ற வகுப்புல திருவருட்பயன் அப்படிங்கிற நூலை சிந்தித்து கொண்டிருந்தோம். சென்ற வகுப்பு ஒரு 10 பாடல் இணையத்தின் வாயிலாக சிந்திக்க வேண்டிய சூழல் முழுதாக முடிச்சோம்னு நினைச்சோம். ஆனால் காலச்சூழல் அதுக்கான ஒத்துழைப்பு கிடைக்கல. அதனால் நம்ம திருவருட்பயன் அப்படிங்கிற நூலில் 70 பாடல் நாம் ஒருவாறு சிந்தித்திருக்கின்றோம். சைவ சித்தாந்தம் என்கின்ற நூல் நமக்கு இந்த ஞானம் அளிக்கின்ற கல்வியானது பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பொருளுடைய கொள்கைகளை ஆராய்ச்சி வடிவில் அறிந்து கொள்வதற்கு உதவுகிறது. கடவுள் உண்டா, உயிர் உண்டா, இந்த உயிருக்கு ஏன் துன்பங்கள் வருகின்றன, துன்பத்தை தருகின்ற பொருள் எது, அந்த துன்பத்தை தருகின்ற பொருளிலிருந்து நீங்குவதற்கு துணை செய்கின்ற பொருள் எது என்பதை பற்றியெல்லாம் தத்துவ ஞான ஆராய்ச்சியின் வழியாக அறிந்து கொள்வதுதான் சாத்திரத்தை சிந்திப்பது. தோத்திரங்கள் என்பன இறைவனை புகழ்ந்து அவனோடு அந்த அன்பினால் கலந்து நிற்பது. அப்படி கலந்து நிற்கிறவங்களுக்கும் கண்டிப்பா சாஸ்திரம் தேவையா, தத்துவ ஞானம் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேவை. ஏன்னு கேட்டீங்கன்னா தத்துவ ஞானத்தை படிக்கிறவங்க தான் சிவபெருமானை தவிர வேறு ஒருவரை கடவுளாக ஏற்க மாட்டார்கள். அது வரைக்குமே நமக்கு அறிவுக்குள்ள மற்ற கடவுள்களை வழிபாடு செய்கின்ற நினைப்பு இருந்து கொண்டேதான் இருக்கும். அது நம்ம பல காலம் பயணிக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன் அந்த காரணம், எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம் பல முறை கேட்ட செய்தி தான். இறைவன் ஒருவனே, ஏகன், அவனே அநேகன். அவன் தான் எல்லா உலகங்களோடும் கலந்திருக்கிறான். அவன் தான் உலகம் அல்ல, அவன் தான் எல்லா உலகங்களோடும் கலந்திருக்கிறான்ங்கிறதா அநேகன். புரியல? அவன் தான் உலகம் சொன்னீங்கன்னா அது வேறையாயிருக்கு. சரிங்களா? அது ஏகான்மவாத கொள்கை. அந்த வகையில நமக்கு இந்த வாய்ப்பு நமக்கு அருமையாக சித்தாந்த கருத்துல பல நூல்கள் வழியாக ஏன் சிந்திக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு பகுதிகளை எடுத்து சிறப்பா சொல்லுது. எல்லா நூலும் ஒரே மாதிரி சொல்றதுக்காக இந்த நூல் செய்யலை. நம்ம பெரியவங்க அப்படி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. திருமுறைகள் அதே மாதிரிதான். இறைவனுடைய புகழ பாடினாலும் அந்தந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் எப்படி இருக்கிறார், அங்க இறைவனுடைய காட்சி என்ன, அங்க இருக்கக்கூடிய இயற்கை சூழல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நிறைய அருமையா சொல்லக்கூடிய பகுதி. அதுல ஒவ்வொரு தலமும் பல அற்புதங்கள் நிகழ்ந்த தலம். திருமுறைகளை படிக்கிறோம்னா 7 திருமுறைகள்லையும் இருக்கக்கூடிய 275 திருத்தலங்களும் ஒவ்வொரு திருத்தலங்களும் பல வகையான அற்புதங்கள் நடந்த திருத்தலம். அந்தந்த திருத்தலத்தை வரலாறு போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். பொதுவாக சில தலங்களை பார்த்தீங்கன்னா அந்த தளத்தில் நடந்த வரலாறு நமக்கு அற்புதம் உடனே தெரியும். இல்லை, ஆனால் தலபுராணம் எடுத்து போய் படித்தோம்னா தான் அந்த தலத்தினுடைய பெருமையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். அதுபோல் சைவ சித்தாந்த சாஸ்திரம் ஏன் 14 சாஸ்திரம் நம்ம படிக்கணுமா, அத்தனை நூல் நம்ம படிக்க கூட போறதில்லை. நாம் ஒரு 6 நூல் தான் படிக்க போறோம். அப்படி படிக்கிற 6 நூலுமே ஒரே கருத்தை சொல்லுதுன்னா ஏன் பதிபசு பாசத்தை பட்டு தான் சொல்லுதுன்னா ஒரே நூலையே விரிவாக படிச்சிட வேண்டியதான 2 வருஷமும். நீங்கள் அவசர அவசரமான நூலை படிச்சு எங்களுக்கு குறிச்சு புரியாமல் ஏன் போய் அவ்வளவு சிரமம், ஒரே நூலை நல்லா விரிவாக நடத்திடலாமான்னு கேட்டால் எல்லா நூலும் ஒரே கருத்தை பேசினாலும் வெவ்வேறு வகையில் நமக்கு சில முக்கியமான இடத்தை எடுத்துக்கொண்டு சொல்கிறாங்க. அதில் நம்ம உண்மை விளக்கம் படிக்கும் போது தத்துவ கருவிகளை பற்றி விரிவாக சொல்லி கொடுத்தாங்க. தத்துவ கருவிகள்லாம் என்ன, 36 தத்துவங்களை பற்றி விரிவாக படித்தோம். அப்புறம் இறைவனோட கூத்து நடனம் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக அதில் படித்தோம் இல்லைங்களா. அதெல்லாம் அந்த மாதிரி ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு பெருமையுடையது. அதில் நாம் 2வது படிக்கக்கூடிய இந்த திருவருட்பயன்கிற நூலில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அதிகாரங்களாக ஒரு வரைமுறை வச்சிருக்கிறார். வீடு வேற்றை அடையக்கூடியவர்கள் எதை எதை அறிந்து கொள்ளணும், இறைவன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும், உயிர்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த உயிரை துன்பப்படுத்துகின்ற மலம்னா என்ன, அதிலிருந்து விடுபடுவதற்கான பொருள் எது, அந்த விடுபடுகின்ற பொருள் யாரால் வரும், அவர் என்ன நமக்கு செய்வார், அதனால உயிர் என்ன அடையும், அந்த அடைந்த இன்பத்தை நம்ம இப்படி தக்க வைக்கணும். இப்படி பலவாறு திருவருட்பயன் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா, படிக்கிறதுக்கு எளிமையா, ஞாபகத்தில் வைக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கக்கூடியது. ரொம்ப நகைச்சுவையா பல ஊமைகள் சொல்லுவார். அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் படிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கும். ஆனாலும் அதுவும் தத்துவ ஞான ஆராய்ச்சி தான். அதில் நாம் 70 குறள், 7 அதிகாரம், முதல் அதிகாரம் 10 முதுநிலை, அதில் இறைவனை பற்றி
படிச்சோங்க. இரண்டாவது அதிகாரம் உயிர்களை பற்றி படிச்சோம். பதி அப்படின்னா நம்ம முதல் இறைவனை என்ன படிச்சிருக்கிறீங்கன்னு கேட்டா என்ன நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? இறைவன் என்பவன் எல்லாவற்றையும் கடந்தும் இருக்கின்றான், எல்லாவற்றிலும் கலந்தும் இருக்கின்றான். புரியல? எல்லாவற்றையும் கடந்து இருப்பது அவனுடைய சுரூப நிலை, எல்லாவற்றிலும் கலந்து நிற்பது அவனுடைய கடத்தன்மை. சரிங்களா? முதல் இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும். இதுதான் முதல் ஸ்டெப். முதல் இறைவன்னா யாருங்க? கடவுள்னா யார் அப்படின்னா எல்லாவற்றும் கடந்து நிற்பான், எல்லாவற்றிலும் கலந்து நிற்பான். அப்படி ரெண்டாவது கேள்வி அங்க என்ன வந்துடும் கேட்டீங்கன்னா, ஏன் எல்லாவற்றையும் கலந்து நிற்கணும்? கடந்தே நிற்க வேண்டியதானே. ஏன் கலந்து நிற்கணும்? அப்படி கலந்து நிற்க வேண்டிய அவசியம் உயிர்களுக்காக. சரிங்களா? அப்ப அங்க ஒரு கேள்வி உயிர்களுக்கான வருது. அப்படியா, உயிர்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னா, உயிர்களை இப்படின்னு வரையறுக்க முடியும். உயிர்கள் எத்தனை வரையறுக்க முடியாது, அது எண்ணிக்கை இல்லாதது. அந்த உயிர்கள் உண்டா இருக்கா இல்லையா அப்படின்னு ஆராய்ச்சியெல்லாம் எடுத்து உயிர்கள் உண்டு, எது உயிர் என்பதில் பல ஆராய்ச்சிகள் உண்டு. அந்த உயிரை பற்றிய கேள்விகள்லாம் கேட்கப்பட்டு உயிர் என்ற ஒரு பொருள் உண்டா? உண்டு. அறிகின்ற பொருள் தான் உயிர். எது அறிவுடைய பொருளோ அதுதான் உயிர் அப்படின்ட்டு உயிருக்கான லட்சணம். உயிரை பத்தி கேட்டாலும் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, உயிர் என்பது பல, எண்ணிக்கை இல்லாதது. அந்த அப்படிப்பட்ட பல உயிர்களாக அது விரிந்து நிற்பதற்கான காரணம் அதனுடைய வினைத்தன்மை, அதனுடைய மலத்தன்மை. அது மும்மலங்கள் இருக்கிறது விஞ்ஞானங்கள், இரண்டு மனத்தில் இருக்கிறது விளையாடல், மும்மலத்தில் உள்மனத்தில் இருக்கிறது சகல, மும்மலத்தில் இருக்கிற சகலெல்லாம் படித்தோம் இல்லையா? அப்போ உயிரை பற்றி கேட்டோம்னா, உயிர் என்பது அறிவித்தால் அறிவது, அறிவித்தால் அறிவு, சார்ந்ததின் வண்ணமாக நிற்பது. இதெல்லாம் உயிரை பற்றி நீங்கள் பொது நான் இப்போதான் போக சித்தாந்தம் படிக்கணும்னா அளவாக தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும், தப்பே கிடையாது. ஆராய்ச்சியில் அடுத்தவங்களுக்கு யாருக்கு கொஞ்சம் அதை அடுத்தடுத்து போகும்போது இதில் என்னென்ன கேள்வி வருது. அடிப்படையாக சைவ சித்தாந்தம் என்ன அப்படின்னா, இறைவன்னா என்ன அப்படின்னு ஒரு அடிப்படை தெரிஞ்சுக்கணும், உயிர்னா என்னென்ன அடிப்படை தெரிஞ்சுக்கணும். மூன்றாவது, அந்த உயிரை துன்பத்துக்கு ஆளாக்குகின்ற தன்மை உடைய ஜடப்பொருளாக இருக்கக்கூடிய பாசம்னா என்ன, அது எத்தனை பொருள், ஆணவம் கண்மம் மாயை. ஆணவம் அப்படிங்கிறது என்ன, எதனால் பிறப்பு வருது, ஆணவத்தினால் தான் பிறப்பு வருது. பிறப்பை ஒரு இறைவன் கொடுக்க வேண்டிய அவசியம், ஆணவம் நீங்காமையினால்தான் பிறப்பை கொடுக்கிறார். அப்ப அந்த ஆணவமலம், அந்த ஆணவமலம் நீங்கிறதுக்காக பிறப்பை கொடுத்தா அது என்ன அர்த்தம்? பிறப்பு என்பது மாயை. இந்த மாயை வாயிலாக பிறப்புக்கு வந்து அந்த துன்பத்தை, கண்ம வாயிலாக துன்பத்தை இன்பத்தையும் அனுபவிப்பு தான் பிறப்பு. இது பொதுவான கருத்து. சரிங்களா? அப்படி 7 அதிகாரம் நம்ம படிச்சிருக்கிறோம். 13 நிலை, உயிரவ நிலை, உயிர்மல நிலை, அருளது நிலை, உயிர் விளக்கம். கடைசியில உயிர் விளக்கம் என்று சொல்லுகின்ற பகுதியில இறைவன் குருநாதனாக வந்து உயிர்களுக்கு உபதேசம் செய்ய உயிர் அறிவு விளக்கம் பெற்று நிற்கும். சரிங்களா? அருள் விளக்கம் வேறு, அறிவு விளக்கம் வேறு. சரிங்களா? முதல்ல அறிவு விளக்கம் பெற்றாதான் அப்புறம் அருள் விளக்கம் பெறும். முதல்ல அறிவு விளக்கம் பெறணும். அப்போ முதல்ல அறிவு விளக்கம் பெற்ற பகுதி உயிர் விளக்கம். இனி அருள் விளங்குகின்ற நிலை இன்புறு நிலை. 8வது அதிகாரம் இன்புறு நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அருள் விளங்கி நிற்கக்கூடிய இடத்துக்கு பேரு இன்புறு நிலை. இந்த புத்தகத்தில் நமக்கு நாம பகுதியில பார்த்தீங்கன்னா 80வது பக்கமே 82 இந்த பகுதிக்கு 82 இல்ல 74வது பக்கம் பார்த்தீங்கன்னா 8வது அதிகாரம் இன்புறு நிலை. அது என்ன? நிட்டை, சிவப்பேறு, சிவபோகம், ஆன்மலாபம். முதல்ல அடைந்தது அருள் விளக்கம். இங்க சொல்லப்படுவது ஆனந்த நிலை, ஆன்மலாபம். இல்ல முதல்ல அறியும் நெறி, அறியும் நெறியில அறிவு விளங்குச்சு. அறிவு விளங்கணும்னா ஆன்மாவுக்கு உயிரிடத்துல அருட்தன்மை வெளிப்பட்டு நிற்கும். இப்போ சிவத்தன்மை வெளிப்பட்டு நிற்கிற இடம் இந்த இடம். சரிங்களா? இதுக்கு பேர் ஆன்மலாபம் என்று பெயர். ஆன்ம தரிசனம் 6வது அதிகாரம் ஆன்ம தரிசனம், 7வது அதிகாரம் ஆன்ம சுத்தி, 8வது அதிகாரம் ஆன்மலாபம். பேர் மட்டும்தான் புரியாத மாதிரி இருக்கணும். சரிங்களா? ரொம்ப எளிமைதான். ஆன்ம சுத்தினா ஆன்மா பாசங்களிலிருந்து விடுபடுவதற்கு பேர் ஆன்ம சுத்தி. சரிங்களா? ஆன்ம தரிசனம்னா
சிவரூபம், அதாவது குருநாதனை கண்டா அதுக்கு பேரு ஆன்ம தரிசனம். அப்ப முதல்ல 6வது அதிகாரத்துல ஆன்ம தரிசனம். ஆன்ம தரிசனம் 6வது அதிகாரத்துக்கு பேர் என்ன? அறியும் நெறி. சரிங்களா? அறியும் நெறி யாரால் வரும்? குருநாதரால் வரும். சரிங்களா? அப்ப குருநாதர் கொடுக்கக்கூடிய அந்த அருள் தான் நமக்கு என்னதுங்க? சிவரூபம், சிவ தரிசனம். சிவ தரிசனம் வரும்போது ஆன்ம தரிசனம் நிகழும். இல்ல, ஆன்ம தரிசனத்துக்கு அடுத்து என்ன கேட்டீங்கன்னா, குருநாதர் கொடுத்த மந்திரத்தை கொண்டு நான் இந்த உலகத்தை விட்டு மாயைகளை விட்டு அறிவால நீங்கி நிற்கிறது, உடம்பாலையோ வேற ஏதாவது அறிவால நீங்கி நிற்கிறது, அதுக்கு பேர் ஆன்ம சுத்தி. இல்ல, விடுபட்டு நின்றால் அதுக்கு பேர் சுத்தி. சுத்தின்னு சுத்தம் நினைச்சுக்கூடாது. ஆன்ம சுத்தி என்பது உயிர் தான் என்ற முனைப்பும் எனது என்ற நினைப்பும் நீங்கி நிற்பது. அவ்வளவுதாங்க. யான் எனதுங்கிற முனைப்பட்டு நிற்கிறதுக்கு பேரு ஆன்ம சுத்தி. அப்படி எப்போ யான் எனதுங்கிற நினைப்பட்டு நிற்குதோ அப்ப இந்த உயிருக்கு என்ன விளங்கும்? இன்பம் விளங்கும். 8வது அதிகாரம் இன்புறு நிலை. இது நமக்கு ஆன்ம சுத்தி அடைந்தபின் பேரானந்தத்தை அடையும் முறைமை. இது பூண்ட ஐம்புலனின் புலப்படா இன்பம் என்பார் சேக்கிழார் பெருமான். பூண்ட ஐம்புலனின் புலப்படா இன்பம். நம்ம வச்சு நம்ம அறிவு விளங்குறதுக்காக இறைவன் உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பத்திலாம் தரதுக்காக இந்த உடம்பு கொடுத்திருக்கிறார். இந்த 5 புலன்கள் வாயிலாக அனுபவிக்கிற இன்பம் வேறு. இந்த 5 புலன்களாக அனுபவிக்கிற இன்பம் அல்ல இறைவனுடைய இன்பம். அதனால பூண்ட ஐம்புலனின் புலப்படா இன்பம் எது? இந்த இன்புறு நிலை, இந்த ஆனந்த நிலை. இதை என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லலாம்? ஆனந்த நிலை, துரியாதீதம், சிவப்பேறு, நிட்டை, எல்லாம் ஒரே வார்த்தை தான். இடம் தான் அந்த இடம். வார்த்தை வேற சொல்லுவாங்க. துரியாதீதம் எல்லாவற்றையும் கடந்து நிற்பது, நிட்டை கூடி நிற்பது, சிவப்பேறு சிவத்தை பெற்று நிற்பது அப்படின்னு இதுக்கு பலவாறு சொல்லப்படும். இனி இந்த இன்புறு நிலைகளுடைய அதிகாரத்துக்கு 10 குறள். முதல் குறள் பாருங்க. இன்புறுவார் துன்பார் இருளின் எழும் சுடரின் பின் புகுவார் முன் புகுவார். இந்த குறளை எப்படி பொருள் செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இருளின் பின்புகுவார் துன்புறுவார், இருளின் பின்புகுவார் துன்புறுவார், அருளின் பின்புகுவார் இன்புறுவார். பாடலை பாருங்க. எப்படி எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, துன்பார் இருளின் வரிசை எப்படி கொண்டு கூட்டு முதல் எழுதிங்க. துன்பார் இருளின் எழும் சுடரின், துன்பார் இருளின் எழும் சுடரின் முன் புகுவார் பின் புகுவார் இன்புறுவார். குறள் கொண்டு கூட்டு கண்டிப்பா இந்த கொண்டு கூட்டு வச்சு படிச்சீங்கன்னா இந்த பாடலுக்கெல்லாம் பொருளே விளங்கும். சரிங்களா? துன்பார் இருளின் எழும் சுடரின் முன் புகுவார் பின் புகுவார் இன்புறுவார். அதாவது நல்லா நமக்கு வெத்த காலம், அதாவது சகல நிலையோடு நாம் கூடி இருக்கக்கூடிய உடம்பு இருக்கக்கூடிய காலத்துல, பாசக்கூட்டங்களோடு கூடிய காலத்துல நாம் துன்பார் இருளின் பாசம் துன்பம் நிறைந்த பாச இருளில் எழும் சுடர் என்பது சிவ ஒளி, சிவபெருமானுடைய அருளின் பின் நிற்பது. பின் நிற்கிறவங்களுக்கு துன்பம் விளையாது, முன் நிற்கிறவங்களுக்கு துன்பம் விளையும். யார் இன்பம் பெறலாம்? எழுஞ்சுடரின் பின் புகுவார் இன்புறுவார், முன் புகுவார் துன்புறுவார். ரொம்ப எளிமையான குறள் தான். தீப்பந்தத்தை வச்சுக்கிட்டு முன்னாடி நீட்டிட்டு பின்னாடி நடந்து போனோம்னா நமக்கு பாதை தெரியும். தீப்பந்தத்தை பின்னாடி வச்சுக்கிட்டு நாம முன்னாடி பார்த்து போனோம்னா பாதை தெரியாது. இங்க ஒளி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவனுடைய அருள், சிவத்தினுடைய ஞானம். சிவஞானத்தை முன்னிறுத்தி நம்மளை பின்னாடி நிறுத்தோம்னா எப்பயுமே இன்பம். நம்மை முன்ன நிறுத்தி இறைவனை பின் நிறுத்தணும்னா, திருவருளை முன்னிறுத்தணும்னா நமக்கு துன்பம். அதை என்ன சொல்ல வர்றான்னு பாருங்க. பாடல் தெளிவுரை. உலகப்பற்றிலேயே அழுந்து இருந்து ஞான உணர்வு ஆகிய பக்குவம் வாராத காலத்தில் உயிர்கள் துன்பம் நிறைந்த இருளிடத்து தோன்றுகின்ற திருவருள் ஒளிக்கு முன்னால் செல்வர். உலகப்பற்றில் வாழக்கூடிய காலத்துல
இந்த உயிர் என்ன பண்ணும்? இறைவனை பின்னிறுத்தி இருளை கைப்பற்றி, அதான் சொல்ற உயிர்கள் துன்பம் நிறைந்த இருளிடத்து தோன்றுகின்ற திருவருள் ஒளிக்கு முன்னால் செல்லும். துன்பத்திலிருந்து நீக்கிறது திருவருள் ஒளிதான். அது நமக்கு அறிவு கெட்டாது. எப்போ? உலகப்பட்டுல வாழ்ற காலத்துல. அப்ப என்ன பண்ணும்? தன்னை முன்னிறுத்தி திருவருள் ஒன்று இருக்குதுன்னு தெரியாம செல்லும். அப்ப என்ன ஏற்படும்? துன்பம் ஏற்படும். அப்படி முன்னால் செல்வர் அவரே. பின்னர் பக்குவம் வந்த காலத்தில் அவ்வொளிக்கு பின்னால் செல்வர். அதன் பயனாக அவர் பேரின்பம் எய்துவர். அப்ப என்ன? துன்பார் இருள், துன்பமே நிறைந்த ஆணவ மலையுள். அப்படி துன்பமே நிறைந்த ஆணவ மலையுளில் எழுஞ்சுடரின் முன்புகுவார். துன்பமே நிறைந்த ஆணவ இருள எழுஞ்சுடர் திருவள்ளுவருடைய முன்புகுவார். பக்குவம் வந்த காலத்தில் என்ன ஆயிடுவான்னு கேட்டீங்கன்னா பின்னாடி நிற்பாங்க. என்ன செய்யணும்? நமக்கு அறிவுரைன்னு கேட்டீங்கன்னா, நாம் அருள் விளங்க விளங்க நம்ம முன்ன நிறுத்துறதை விட்டுட்டு இறைவனை முன்னிறுத்தணும். அருள்னா எப்படி? அது எப்போ வந்ததுன்னு தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பக்குவம், ஆன்மா பக்குவம் நமக்குள்ள உணர்வு ஏற்படும். சரிங்களா? இந்த செயலுக்கு நாம் காரணம் அல்ல, இறைவன் தான் காரணம் அப்படின்னு நிற்போம். அப்படி நிற்க அறிவுக்குள்ள எட்ட, இது யாரும் வந்து சொல்ல வேண்டியதில்லை. பாடம் கேட்க கேட்க அறிவுக்குள் என்ன தோணுன்னு கேட்டீங்கன்னா, திருவருள் தான் இதை செய்கிறது. சரிங்களா? அதெல்லாம் சில நேரத்துல அந்த அந்த செயல் நம்மளால நடக்கலை நல்லாவே நம்மளுக்கு தெரியும். ஆனா அந்த பாராட்டு கூட நமக்கு வரும். செயலுடைய பாராட்டு முழுக்க நமக்கு வரும். கண்டிப்பா இதுக்கு நமக்கு தகுதியும் இல்லை. தகுதி இல்லாத ஒன்றை கொண்டு வந்து சாமி இடத்துல கொடுத்துட்டு இதுக்கு நாம தான் காரணம் வேற சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்களாம் அப்படியே நின்றுட்டாங்க. நம்முடைய பெருமக்கள் எல்லாமே செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் இறைவன் செயல்தான். சரிங்களா? அவர்களே நிகழ்த்தி இருக்கக்கூடிய நிலையிலும் திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாற்றை படித்தோம். அதில் அவர் 22 அற்புதம் ஏறத்தாழ செய்கிறார். எந்த அற்புதம் நிகழ்த்திய பிறகும் இது தன்னால் செய்தது அல்ல அப்படிங்கிறத உணர்கிறார். இறைவன் தான் முன்னின்று நிகழ்த்துகிறார்னு பதிகத்தில் பதிவு செய்கிறார். அப்படியே எல்லா நால்வர் பெருமக்களுமே அப்படிதான். அதனால செய்யக்கூடிய காரியத்திற்கு நாம் கருவிகளை அன்றி நாம் கர்த்தா அல்ல. செய்யக்கூடிய காரியம் உலக செயல் செய்தால் அதுதான். நம்ம திருவருளை நிற்கும் போது நம்ம பூசையில் நிற்கிறோம், அந்த வழிபாட்டில் அதை செய்யறது, கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு சாமி கும்பிடுறது, இது மட்டும் தான் சாமியாக நடக்குதுன்னு நினைச்சக்கூடாது. உலக செயலை செய்கின்ற காலத்தும் நம்ம அதிகமாக உலக செயல் தான் செய்வோம். யாரும் திருவருள் செயலை விளங்கி நிற்கிறவங்க கிடையாது. சரிங்களா? அதிகமாக உலகத்தில் தான் ஈடுபட்டிருப்போம். உலகத்தில் ஈடுபட்டு செய்கின்ற அத்தனை செயலுக்கும் இறைவன் தான் கர்த்தா, நாம் கருவி. இல்லை அதை இங்கே அப்படி நினைச்சிங்கன்னா இன்பம் அடையும், அப்படி இல்லைன்னா துன்பத்தை தான் அடையணும். பக்குவம் வந்த காலத்தில் அது தன்னை போல நம்ம அறிவுக்குள்ள சிவம் உணர்த்தும். 72 இருவர் மடந்தையருக்கு என் பயன் இன்புண்டாம் ஒருவன் ஒருத்தி. முதல் குரல்ல பக்குவம் வந்த காலத்துல எழுச்சுடரினுடைய பின் நின்றவர்கள் இன்புறுவார்கள் என்று சொன்னீங்களே, அந்த இன்பத்தை அனுபவிப்பது யார்? எனக்கு இன்பத்தை தருவது யார் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஆன்மா ஒரு பெண், இறைவனுடைய சக்தி ஒரு பெண். இந்த குறள் 2வது குறளை சொல்ல வரக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மா சிவமாகிய ஆடவனோடு கூடினால்தான் இன்பமே தவிர, புரியல, பூரண பரிபூரண இன்பமே தவிர சக்தியாகிய திருவருளோடு கூடி அனுபவிக்கிற நிலையும் என்னது? இன்பத்துக்கு குறைவுதான். அந்த இடத்துல இன்பம் உண்டாகாது. அந்த இன்பம் தோற்றம் தோணுமே தவிர அந்த இடத்துல என்ன தோணாது? இன்பம் தோன்றாது. இதெல்லாம் நமக்கு நிகழுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. சரிங்களா? இது யாருக்கு? அப்படியே அருள திளைத்துக்கிட்டே போறவங்களுக்கு பறை தரிசனம், சக்தியோடு கூடி அனுபவிக்கக்கூடிய இன்பம். அடுத்தடுத்த படிநிலை என்ன? இப்ப நாம இப்ப எதனால இன்பம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்? நமக்கு இதை இப்ப எதனால இன்பம் வருதுங்க? இப்ப நமக்கு இன்பம் எதனால வருகிறது? உலக பொருள்களால. எதனால இன்பம் வருது? உலக பொருள்னால. இந்த உலக பொருள் எதனால வந்திருக்கிறது? மாயையிலிருந்து வந்திருக்கு. சரிங்களா?
இந்த இன்பத்தை கடந்து சரிங்களா மாயையிலிருந்து பெற்ற இன்பத்தை விட்டுட்டு அருளிடத்திலிருந்து பெறுகின்ற இன்பம் நமக்கு கிடைக்கும். இல்ல இந்த உடம்பு அருள் தேகமாக வெளிப்பட்டு நிற்கும். அந்த மாயை துன்பப்படுத்திய உடம்பு என்ன பண்ணாது, துன்பத்துக்குள்ளாக்காது, இன்பத்துக்கு துணை செய்யும். இந்த உடம்பு என்ன செய்யும், இன்பத்துக்கு துணை செய்யும். அப்படி நாம் தத்துவங்களை கடந்து இப்ப நாம 24:7:5 ஆன்ம தத்துவங்கள் 24, வித்யா தத்துவங்கள் 7, சுத்த தத்துவம் 5. இந்த 36 தத்துவமே மாயைக்குள் அடங்கி இருக்குது. சரிங்களா? இப்ப இந்த இடம் எந்த இடம் கேட்டீங்கன்னா தத்துவங்களை கடந்து நிற்கக்கூடிய இடம். அது அப்படி இருந்தாலும் சிவத்தோடு கூடிய இடம் இல்லை. சிவம் எல்லாவற்றையும் கலந்து பரவெளிக்கில் இருக்குது. அப்படி இருக்கிற சிவத்துக்கு அப்ப என்ன பேர் சொன்னோம்? பரசிவம், பராசக்தி. அந்த பரசிவம் பராசக்தி என்று இருக்கக்கூடிய ரெண்டுமே பிரியாத நிலை. சரிங்களா? அங்க சிவமும் சக்தியுமாக இருக்கிறார்னு சொன்னா சிவம் அமைதியா இருக்கு, எந்த ஒரு செயலும் செய்யாம. சக்தியோடு இருக்குது ஆனா செயலும் செய்யாம இருக்குது. அப்படி இருந்த சிவம் செயல் செய்ய எண்ணுகின்ற போது இச்சாசக்தி. சரிங்களா? செயல் செய்யணும் என்ன இச்சாசக்தி. எப்படி செய்யணும் நினைச்சா ஞானசக்தி, செயல் செய்தால் கிரியாசக்தி. இல்லையா? 3 சக்தியாக அது. இப்ப நாம எந்த இடத்துக்கு போவோம், நமக்கு எந்த சக்தி நமக்கு அனுபவத்துக்கு கேட்டீங்கன்னா திரோதான சக்தி. இந்த 3 சக்தியுமோ அல்லது இறைவனோடு கலந்திருக்கக்கூடிய அந்த சக்தியோ நமக்கு அனுபவத்துக்கு வரல. எந்த சக்தி நமக்கு அனுபவம் ஊட்டிட்டு இருக்குது? உலகத்தை இன்பமோ துன்பத்தை நமக்கு ஊட்டி கொண்டு இருக்கக்கூடிய சக்தி என்ன? திரோதான சக்தி. இந்த திரோதான சக்தி அருட்சக்தியாக உருவெடுக்கும். சிவபிரகாசம் 48வது பாடல் என்ன சொல்லுதுங்க? சிவபிரகாசம் 48. இணைய பல பிறவிகளில் பிறந்து இறந்து அருளால் இருவினைகள் புரிந்து அருந்தும் இது சகலம். சகலம்னா என்ன அப்படின்னா இணைய பல பிறவிகளில் பிறந்து இறந்து அருளால் இருவினைகள் புரிந்து அருந்தும் இது சகலம். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகலா முனம் மருவும் இருபயனும் ஒரு காலத்து முந்து நுகர் உந்து பயன் வந்த முந்து பயன் அந்த முறை வந்த முடிவினை உதவு பயனால் வினையும் எதிர்வினையும் முடிவினை உதவு பயனால் நேராக நேரும் கால் முன் சினம் கொண்ட திரோதான சக்தி கருணையாகி திருந்திய சத்தியவாதம் திகழும் அன்றே. முதல்ல கோபத்தோட நமக்கு இந்த உலகத்தை ஊட்டி கொண்டு திரோதான சக்தி என்ன ஆயிருன்னு கேட்டீங்கன்னா நமக்கு அருளை வழங்குகின்ற சிவசக்தியாக காட்சிப்பட்டு நிற்கும். அந்த சிவசக்தியை காட்சிப்படுகின்ற இடத்துக்கு பேரு மறை தரிசனம். புரியல? இது அஞ்செழுத்து வாயிலாக நாம படிக்கும் போது தெரியும். அடுத்த அஞ்செழுத்து அதிகாரத்தில் சொல்லுவாரு. அப்ப சொல்லும் பொழுது சி வா யா நா மா. இந்த யா நாமாவோட தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய இன்பம் அற்று. இந்த யா வாவோடு போய் கூட வா வகாரம் சக்தி. சக்தியோடு கூடனதுக்கு அப்புறம் சக்தி கொண்டு சிவத்தோடு கூட்டும். சிவத்தோடு கூட்டுகின்ற இன்பம் தான் முடிந்த இன்பம் பரமானந்தம். அதுக்கு பேரு பரமானந்தம். அதுக்கு இடையில கிடைக்கக்கூடிய ஆனந்தம் இடையில கிடைக்கக்கூடிய ஆனந்தமாக ஒரு ஆனந்த நிலை இருப்பதாக கிடைப்பதாகத்தான் இருக்குமே தவிர அது முற்று பெற்றும் அந்த ஆனந்தம் என்ன ஆகாதுங்க, கிடைச்சிக்கிட்டே இருக்காது. அந்த ஆனந்தம் சக்தி வாயிலாக கிடைக்கக்கூடிய ஆனந்தமும் அங்க தடை ஏற்படும். அந்த சக்தி நமக்கு சிவத்தை கொடுத்து அனுபவிக்கக்கூடிய சக்தி. இங்க என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஆன்மாவை ஒரு பெண்ணா சொல்லிட்டார், சக்தியை ஒரு பெண்ணா வச்சுக்கிட்டு சொல்றார். 2 பெண்கள் கூடனா இன்பத்துக்கு ஏது வழி? இருவர் மடந்தைக்கு என்ன பயன்? இருவர் மடந்தைக்கு என்ன பயன்? இன்பு உண்டாம். எப்ப இன்பு உண்டாம்? ஒருவன்
ஒருத்தி உரின். ஒருவனோ ஒருத்தி சேர்ந்தாதான் இன்பம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெண்ணை ஓமையாக வச்சு இறைவனோடு கூடுகின்ற இன்பம் தான் முடிந்த இன்பம். அதுக்கு முன்னால் கிடைக்கக்கூடிய பறை தரிசனம் என்று சொல்லக்கூடிய அருளோடு கூடுகின்ற இன்பம் முடிந்த இன்பம் அல்ல. இந்த இன்பத்தை பத்தி நமக்கு ஏதாவது தெரியுங்களா? அப்போ நாம் அந்த இடத்துல போகும்போது தான் என்ன சொல்றாங்கன்னே முதல் விளங்கும். நீங்க பாடத்துக்குள்ள நிறைய சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் நமக்கு எல்லாமே விளங்கும். முன்னாடி பொது அதிகாரம் நம்ம கணக்கு படி பார்த்தீங்கன்னா பொது அதிகாரம் எல்லாருக்குமே படிக்க படிக்க விளங்க ஆரம்பிக்கும். சிறப்பதிகாரம் சொல்லக்கூடிய பிற்பகுதி என்னாலும் கேட்டீங்கன்னா அனுபவத்தினால் தான் விளங்கும். முன்னாடி இருப்பது சாதன ஞானம், பின்னால் இருப்பது சாத்திய ஞானம். புரியல? முன்னாடி வருவது அறிவு அனுபவம், அறிவினால் வருகின்றது. பின்னாடி வருவது அனுபவத்தினால் வருவது. அனுபவத்தினால வரக்கூடிய விஷயத்த நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி காட்டுற அளவுக்கு சொல்லலாமே தவிர அந்த இடத்துல இப்ப நீங்க ஒரு ஆணும் பெண்ணும் கூட தான் இன்பம் உலகத்துல அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. ஒரு பெண்ணும் கூட தான் இன்பம் இல்லைன்னு புரியுது. இது வச்சு எது சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த இன்பம் அந்த பெண்ணும் கூட தான் அந்த இன்பம் முடிஞ்சு போயிடும். இந்த இன்பமே போதும் முடிஞ்சிருமான்னு கேட்டா முடியாது. எப்ப அந்த இன்பம் முற்று பெறுது? ஒரு ஆணவனோடு கூடும்போது தான் அந்த இன்பம் முற்று பெறுது. அதுபோல ஆன்மா அருளோடு கூடி அனுபவிக்கின்ற இன்பத்தோடு நின்றக்கூடாது. அதுக்கு மேலும் சிவத்தோடு கூடி அனுபவிக்கின்ற இன்பமாகிய பரமானந்தத்தை அனுபவிக்க வேண்டும். இது பூசையில் தான் விளங்கும். அருள் செய்ய அந்த வழிபாடு செய்ய செய்ய அந்த அனுபவத்துக்கு போகும். ஆனா அந்த அனுபவத்திலிருந்து களைஞ்சிரும். இது பறை தரிசனம். இனி அப்படி சொன்ன உடனே கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா இறைவனோட கூடனா தான் இன்பம் சொல்றீங்களே, அப்போ உலகத்துல ஒரு ஆணும் பெண்ணும் கூடனா ஒருத்தருக்கு மட்டுமா இன்பம்? ரெண்டு பேருக்கு தான் இன்பம். அப்படி இறைவனாகிய ஆணும் உலக ஆன்மாவாகிய பெண்ணும் கூடனா அப்ப பெண்ணுக்கும் ஆன்மாவாகிய பெண்ணுக்கும் உயிர் இறைவனாகிய சிவத்திற்கும் அதாவது ஆடவனாகிய சிவத்திற்கும் இன்பம் உண்டா? சுருக்கமா என்னன்னு கேட்டீங்கன்னா சிவத்திற்கு இன்பம் உண்டா? உயிர் போய் சிவத்தோட கூடுறதுனால சிவத்திற்கு இன்பம் உண்டா அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு அடுத்த 2வது பொருள் வைக்கிறார். இன்பதனை எய்துவார்க்கு ஏயும் அவர்க்கு உருவகணம் இன்பகணம் ஆதலின் ஆழ்கில். இன்பதனை எய்துவார்க்கு ஈயும் அவர்க்கு உருவம் இன்பகணம் ஆதலினால் இல். ஐயா, கேட்கிறவங்களுக்கு இன்பத்தை கொடுப்பார். இன்பதனை எய்துவார்க்கு ஈயும். யார் சென்றடைகிறார்களோ அவர்களுக்கு இன்பத்தை இறைவன் கொடுப்பான். இன்பதனை எய்துவார்க்கு ஈயும் அவருக்கு உருவம் இன்பகணம். அவருக்கு இன்பம்லாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு உருவமே என்னன்னு கேட்டீங்கன்னா இன்பமே வடிவம். சரிங்களா? இன்பமே வடிவமாக இருப்பதற்கு அவருக்கு இவங்க போய் சேர்றதுனால இன்பம்லாம் கிடைக்காது. இன்பதனை எய்துவார்க்கையும் அவருக்கு உருவகணம் இன்பகணம் ஆதலினால் அவருக்கு இன்பம் இல்லை என்ன கேட்டீங்கன்னா இதுல சைவ சமயத்திற்கு தாண்டி இருக்கக்கூடியவங்கலாம் இப்படி கருத்து சொல்றாங்க. சிவபெருமானுக்கோடு ஆன்மா கூடுதனால் ஆன்மாவுக்கு இன்பம் அடையாத போல சிவபெருமானுக்கு இன்பம் உண்டு. நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாமே. கோயிலுக்கு போறோம், சாமியை பார்க்குறோம், ஏதாவது பெருமானுக்கு செய்யணும்ட்டு அவங்க சிறப்பாக ஒரு அபிஷேகம் பண்றோம். புரியுங்களா? 5 லிட்டர் பால், 10 லிட்டர் பால், 50 லிட்டர் பால், 100 லிட்டர் பால் போடுறீங்க. சாமி மெழுந்துட்டு இருப்பாரா என்ன? ஆகா, இன்னைக்கு 100 லிட்டர் பால் கிடைச்சதப்பா அப்படின்னு இருப்பாரா? ஊத்த 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 இங்கே நம்மளுக்கு என்ன ஆகும்? அப்படியே மகிழ்ச்சி பால் விஷயம் நடக்குது அப்படின்னு இங்கே நமக்கு இந்த இன்பத்தை அனுபவிக்க முடியுது. அங்கே ஏற்றுக்கொள்ள இறைவனுக்கு இன்பம் உண்டோ? சரிங்களா? அவர் சலனமற்று இருப்பார். அப்ப அவருக்கு ஏன் செய்யணும்? அவர் ஏன் நமக்கு அருள் செய்யணும்? அவர் நம்மகிட்ட இருந்து என்னதான் வாங்கிக்கிறார்? இந்த பாலை கொண்டு வந்து எந்த முறையில நாம கொடுக்கிறோம், எந்த முறையில அவருக்கு அபிஷேகம் பண்றோம், திருமஞ்சனம் பண்றோம், அதுல நம்மளுடைய அர்ப்பணிப்பு, நம்மளுடைய ஒன்றுதல், நம்மளுடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்கு? சரிங்களா? பணம் இருக்குதுன்னு பகட்டுக்காக செய்யறாங்களா, அன்புக்காக செய்யறாங்களா? அந்த அன்பு எவ்வளவு உணர்வோட ஒன்றித்து செய்யறாங்க?
இதையெல்லாம் பெருமான் பார்க்கிறார். செய்யலாம். பணம் இருக்கிறவங்க வீட்டில் இருந்துட்டு என்ன பண்றாங்க, நீ கோயிலில் சிறப்பு செய்யணுமாமா, ஒரு 100 லிட்டர் பால் நம்ம சாப்பிட வாங்கி கொடுத்துரு சொல்றாங்க. செய்யலாம். பணம் இருக்குது என்ன பண்றாங்க, நல்ல கிரீடம் சாமிக்கு தங்க கிரீடம் வாங்கி போடுறாங்க. செய்யலாம். தங்க கிரீடம் போட்டு உட்காந்தோட சாமி இப்படி மகிழ்ச்சி அடைவார. இன்பதனை எய்துவார்க்கு ஈயும், அடைந்தவருக்கு தன்னை அடைந்தார்க்கு இன்பங்கள் தருவான். தன்னை அடைந்தாருக்கு இன்பத்தை தருவான். அவனுக்கு இன்பகணம், அவனுடைய உருவம் என்ன, இன்பமே வடிவம். அதனால்தான் இன்பமே என்னுடைய அன்பே. பெருமான் இன்பமே வடிவம். இன்னும் கொஞ்சம் என்னன்னா, அது முழுக்க முழுக்க சர்க்கரை. புரியல? சர்க்கரைக்கு ஏது இனிப்பு? அதே சர்க்கரை நம்ம தொட்டு தொட்டு நக்கிக்கலாம், எவ்வளவு வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், நமக்கு இனிக்கும். புரியல? சர்க்கரைக்கு ஏது சர்க்கரைக்கு இனிப்பு வரும் இல்ல. அது இது பெருமான் இன்பத்தை கொடுப்பவனே தவிர இன்பத்தை பெறுபவன் அல்ல. ஏன்னா பெறுபவன் அவனை சொல்லிட்டா அவனுக்கு ஒருத்தர் கொடுக்கணும் ஆயிடும். இறைவன் பரிபூரணன். அவனுக்கு அவனுடைய வடிவமே என்ன, அவனுக்கு வடிவமே என்ன, என் குணத்தில் அவனுடைய வடிவமே என்ன, வரம்பில்லா இன்பம். அவனுடைய இன்பம் எப்படிப்பட்ட இன்பம், வரம்பில்லா இன்பம். சரிங்களா? அதுக்கு இன்பத்துக்கு எல்லையே இல்லை. இல்ல அப்படிப்பட்ட இன்பத்தை இருக்கிறதுனால இன்பதனை எய்துவார்க்கு ஈயும், அவருக்கு உருவகணம் இன்பகணம். ஆதலினால் அவனுக்கு இல்லை, அவ்வளவுதான் குரல். அவனுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மா உயிர் இறைவனுக்கு போய் அந்த பணி செஞ்சு எந்த பணி செஞ்சு நான் சாமிக்காக தான் செய்யறேன், சாமிக்காக தான் செய்யறேன். ஒருபோதும் சாமிக்காக செய்ய முடியாது, நமக்காக தான் செஞ்சுக்கணும். ஏன் சாமிக்காக செஞ்சு அவர் நம்ம இருந்து வாங்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை. எதை கொடுத்தாலும் இந்த உலகத்துல இருக்க எந்த பொருளை கொடுத்தாலும் அத்தனையும் இறைவன் கொடுத்ததுதான். சரிங்களா? தாய்மானவர் பூ பறிக்க போயிட்டு அந்த பூச்செடியை பார்த்துட்டு பேசுறாரு. சரிங்களா? இந்த பூவை பறிக்கிறனே, இந்த பூவை யாருடையது, உங்களுடையதாச்சே. இந்த பூ கொண்டு உங்க திருவடிக்கு போட்டு நான் பூசை பண்ணனா என் பூசை அறப்பூசை தானே. தாய்மானவர் பதிவு செய்யறேன், நான் பூவை பறிக்கிறேன், பூ இந்த பார்க்கும் பூவோடு நீ இருத்தி, இந்த பார்க்கிற பூவோட நீ இருக்கிற, இந்த பூவை பறிச்சு நான் திருவடிக்கு போட்டேன்னா இந்த பூசை என்னது, என் பூசை அரை பூசை பாதி பூசை அப்படிங்கிற. சிவபோக சாலத்திலேயே ஒரு காலத்தில் சொல்ற, நாடகமாய் பூசிப்பது, வரையிருந்து வாசிப்பதும் எல்லாம் சுத்த பொய்ங்கிற. இல்ல அவனே வரையிறந்த பொருள், புரியல, அவனே எல்லை இல்லாத பொருள். அவனை போய் ஒரு எல்லைக்குள்ள அப்புறம் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, அந்த நினைப்பெல்லாம் அற்று அவனை பூசை பண்ணு. நான் செய்யறேன், இதை வச்சு பூசை பண்றேன் அப்படின்லாம் பூசனை செய்யாத அப்படி. அதை எனவே இன்பதனை எய்துவார்க்கு ஈயும், இன்பதனை எய்துவார்க்கு ஈயும், அவருக்கு உருவம் இன்பகணம் ஆதலினால் அப்படின்னு காட்டுறார். இதுல நமக்கு ஒரு பாடல், அதாவது இதுல சொல்லும்போது சொல்லுவார், தோழர் போதத்துல சர்க்கரை தான் ஆர்க்கும் தரும் இரதம், சர்க்கரை தான் ஆர்க்கும் தரும் இரதம் சொன்ன போகணும் தான். சர்க்கரைக்கு இனிப்புண்டா, சர்க்கரை எல்லாத்துக்கும் இனிப்பு தரும், சர்க்கரை தான் ஆர்க்கும் தரும் இரதம். அவ்விரதம் சர்க்கரை தான் கொள்ளுமோ, அவ்விரதம் சர்க்கரை தான் கொள்ளுமோ. ரதம் என்னதுங்க, சுவை. அந்த சர்க்கரைக்கு இந்த ரதம் சுவை உண்டா, இல்லை, கொள்ளுமோ. அதுபோல சாற்றுங்கால் சர்க்கரை, அதாவது சர்க்கரைக்கு இன்புருவம் அன்றி எழிலுருவம் வேறுண்டோ, இவ்வுருவ இன்ப உருவமே இறைக்கும் என்றும். அதே போலதான் இறைவனுக்கும் இன்ப உருவமே என்றும். சரிங்க, இந்த இன்பம் இறைவனோட கூடனா ஆன்மாவுக்கு மட்டும்தானே சொல்றீங்க. சரிங்களா? இறைவனுக்கு அந்த இன்பம் இல்லை அப்படின்னா இந்த இன்பத்தை இறைவனோடு கூடி இந்த ஆன்மா எப்படி அனுபவிச்சுட்டு இருக்கோம், அந்த இன்பத்துக்கு பேர் என்ன அப்படின்னா அதுதான் முக்தி நிலை, அத்துவித நிலை. அந்த இடத்துல ஆன்மா எப்படி இருக்கும் ஏங்க, அந்த ஆன்மா இன்பத்தை அனுபவிக்குது, அந்த இன்பத்தை ஆன்மா அனுபவிக்கும், தான் அனுபவிக்கிறேன்னு தெரியாதா, தெரியாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த 74வது குறள், தாடலை போல் கூடியவை தாம் நிகழா வெற்றின்ப கூடலை நீ ஏகமென கொள். ஒரு அருமையான பாடல். இந்த பாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாடலைன்னு ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையில, இந்த சொல்லுல 2 சொல்லு மறைஞ்சிருக்கு. தாழ் கூட்டல் தலை, தாடலை. தாழ் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய முடிவு, அதாவது ஈற்று மொழி இல், அது என்னதுங்க, மெய்யெழுத்து. வரும் எழுத்து என்ன, தலையில உயிர் மெய் எழுத்து. சரிங்களா?
முதல்ல தாள்ல இருக்கிறது என்ன எழுத்து முடிகிறது? மெய் மெய் எழுத்து. ரொம்ப அருமையான ஓமை. தாள் தலைங்கிறதுல தாள்ல இல்லுங்கிறது என்னது? மெய் எழுத்து. புரியல? அதுல அடுத்த தலையில் தொடர்ந்த தா என்ன எழுத்து? உயிர் மெய் எழுத்து. அந்த மெய்யாறு சிவம். அந்த மெய்யாறு சிவம். அந்த தலை உயிர் மெய்யாறு நாமம். உயிரோட கூடி மெய்யோட கூடி ரெண்டும் இருக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட நம்ம தலை இறைவனுடைய திருவடியாய தாள்ல போய் சரணாகதி அடைந்தால் புரியல என்ன கெட்டு நிற்கும்? அடுத்து என்ன வருது? தாடலை. உயிர் மெய் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அது என்ன கெட்டு போகுது? மெய் கெட்டு போகுது. எந்த மெய் கெட்டு? உயிருக்கு இருக்கக்கூடிய மெய் கெட்டு அதனுடைய உயிர் இறைவனாகிய மெய்கிட்ட போய் சேர்ந்து என்ன ஆயிருது? தா அப்படி எழுத்தா மாறிடும். தாள். இதுக்கு இலக்கணம் தெரியணும். இலக்கணம் தெரிஞ்சாதான் இங்க என்ன சொல்ல வராருன்றதே முதல் புரியும். பரவாயில்ல, கீழே தெளிவுரை படிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா கொடுத்திருக்கிறார். தாள் தலை என்னும் இரண்டு சொற்கள் கூடி இரண்டாக காணப்படாமல் தாடலை என்னும் ஒரு சொல்லாய் நிற்கின்றன. இந்த சொற்புணர்ச்சி போல் உயிரும் சிவமும் ஆகிய இரண்டு பொருள்கள் தம்முள் கலந்து வேறாய் இல்லாத பேரின்ப புணர்ச்சியே ஒன்றாதல் ஆகிய முக்தி நிலை என்று நீ கொள்வாயாக. முக்தினா என்ன? முக்தினா நம்ம அடையிற காலத்துல நமக்கு முக்தினாவே என்னன்னே தெரியாது போதும். சரிங்களா? இந்த முக்தி அடைந்ததை எல்லாம் நமக்கு எடுத்து காட்டுறாங்க பெரியவங்க. நமக்கு முக்தி அடையும் போது நாம் ஒரு பொருள் இருக்கிறவனே தெரியாம தான் முக்தி அனுபவிப்போம். அதுக்கு பேர் தான் இன்பம். சரிங்களா? எப்போ நாம ஒரு பொருள் இருக்குன்னு ஒரு இடத்துல இன்பத்தை அனுபவிக்கிறோமோ அந்த இடத்துல இன்பம் முழுமையா இருக்காது. உலகில் இன்பமே அப்படித்தான். சரிங்களா? நான் இப்படி ஒரு பிரசன்ஸ் நான் இருந்துட்டு இருக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா அந்த இன்பத்தை முழுமையா அனுபவிக்க முடியாது. நம்ம மறந்தாதான் இன்பம். சரிங்களா? நீங்க இந்த புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணும்னா இந்த ஆட்டம் பாட்டத்துல எல்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா சரிங்களா? நான் யார் நினைச்சாங்க சும்மா ஒரே தலையை ஆட்டு நாட்டிட்டு நான் எந்த இடத்துல இருக்கிறேன் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி என்ன பண்றாங்க? இன்னைக்கு அதுதான் நம்ம ட்ரெண்டு உலகத்துல. நிகழ்ச்சினா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு டிஜே போட்டு நல்லா சத்தமா டம் டும் டும் அடிச்சுக்கிட்டு அதுல 70 ஆடுது 20 ஆடுது எல்லாமே ஆடுறாங்க, சேர்ந்து ஆடுறாங்க. சரிங்களா? ஏன் ஆடணும்? தன்னை மறந்து. புரியல? அதை தன்னை மறக்கிறது தான் இன்பம். புரியல? அது இறைவனோடு கலந்தாடி அனுபவிக்கிற இன்பம் பேரு. அப்ப இந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த உயிர் கெட்டு உயிரினுடைய நான் எனதுங்கிற அந்த முனைப்பு மெய் கெட்டு இறைவனாகிய மெய்யோடு சென்று கூடும்போது தாடலை போல் இல்ல தாடலை அது இன்னொன்னு இறைவனுடைய திருவடியில இந்த உயிர் தலையை போய் பொருத்தி நிற்கணும். அதாவது திருவடி தேக்கு. சரிங்களா? அப்படிப்பட்ட சொல்ற உயிர் சிவத்தோடு கூடி நிற்கும் முறைமைக்கு இவ்வாறு சொற்புணர்ச்சி ஒன்றை ஓமையாக எடுத்து காட்டுகிறார். தாடலை என்பது தாளும் தலையும் என இரு சொல்லே ஆயினும் அவை இரண்டு என வேறு காணப்படாமல் ஒரு சொல் போலவே நிற்கின்றன. தாடலை என்பது ஒரு சொல் என்றோ இரு சொல் என்றோ கொள்ள முடியாது. அதுபோல உயிரும் இறைவனும் முக்தி நிலையில் கூடும் பொழுது ஒரு பொருளாக ஆகிவிடாமலும் இரண்டு பொருளாக நில்லாமலும் வேறின்றி நிற்கும். சிவம் சிவானுபவத்தை வழங்குபவனாக உயிர் அவ்வின்பத்தை துய்ப்பவனாக என்ற வகையில் இரு பொருளாக இருந்தாலும் கூடும். உயிருக்கு தன்னை பற்றிய உணர்வு தோன்றாத அவ்வின்பத்திலேயே மூழ்கி விடுவதால் அந்த சிவம் என்ற ஒரு பொருள் உள்ளதை போல தோன்றும். சிவம் என்ற ஒரு பொருளே உள்ளது போல தோன்றும். முக்தி நிலையில் ஆன்மாவும் சிவமும் நிற்கும் முறைமை இதனால் கூறப்பட்டது. அதுக்கு பேர் தாங்க எல்லாம் அற இழந்த நலம். எல்லாம் அற இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூவதி உல்லாச நிராகுல யோகவித சல்லாவ வினோதனும் நீயலையோ. எல்லாம் அற இழந்த நலம். எல்லாம் அற இழந்த நலமா? நமக்கு எல்லாம் போக வேண்டாம். ஏதாவது போச்சுனாவே போச்சேமோ எல்லாம் இழந்ததா நலம். சரிங்களா? அவங்க இதெல்லாம் உலகத்தை விட்டு நிற்கிறது. அப்படி இன்பத்தை அனுபவிச்சுன்னா நீங்க உண்மையிலேயே நீங்க அதை அனுபவிச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு சரிங்களா ஒரு முயற்சி பண்ணி பாருங்க. ஒரு நாள் முழுக்க முடியுமான்னு தெரியாது. ஏன்னா எல்லாருமே கடமையில சிக்கி கிடக்கிறோம். சரிங்களா? ஒரு நாள் முழுக்க யார்கிட்டையும் பேசாம இருக்கிறது. சரிங்களா? 5 நாள் பேசாம போய் வரையா இருந்துட்டு வந்தாரு. 5 நாள் பேசாம இருந்தாரு.
இன்பம். ஏன் அந்த இன்பத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுல ரொம்ப விருப்பமாயிரும். பேசிட்டே இருக்கிறது ஒரு விருப்பம் நாம் நினைச்சிட்டு இருப்போம். பேச்சை கடந்து நாம் என்ன ஆயிடுவோம், பேச்சை இழந்த நிலை வந்துடும். சரிங்களா? ஏன் அந்த பேச்சு இழந்த நிலையில இன்பத்தை அனுபவிச்ச காட்டித்தான் மறுபடியும் அது வேணும் வேணும் வேணும்னு தேடும். சரிங்களா? நம்ம பேசுறதுனால இன்பம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அதனாலதான் எல்லாம் அரை இழந்த நலம் சொல்லாய் முருகா. சரிங்களா? அதைத்தான் இப்ப வள்ளலும் சொன்னார், வள்ளலாரும் சொன்னார், வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். சும்மா இருப்பது சுகம். எந்த சும்மா இருப்பது? அறிவு எதுலையும் சலனப்படாம சும்மா இருக்கும். சரிங்களா? இந்த சும்மா இருக்கிறது கிடைக்கிறதுன்னா அப்படி ஒவ்வொரு நாளைக்கும் இருந்து பழக. ஏதோ ஒரு நாளைக்கு நம்மளால எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் இருந்து அறிவை வச்சு பழகணும்னா எடுத்தோடனே எல்லாமே டவான்னு பெருசா மாற்றத்தை செய்ய முடியாது. நம்ம வாழ்க்கை சூழல் என்னமோ அதுக்கு தகுந்த என்ன பண்ணலாம், வாய்ப்பு இருக்கிறவங்க சரிங்களா இருந்தீங்கன்னா அறிவுக்கு ஏற்படக்கூடிய இன்பமே இன்பம். இல்லை அந்த இன்பம் அளவில் சொல்லவே முடியாது. இல்லை அதுதான் அங்கே அந்த அது அப்படி இருக்கிற மௌனம் எதுக்கு அப்படின்னா, மௌனம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே பேசாமல் பேசி கொண்டு இருக்கோம். சரிங்களா? ஐயா சொல்லும்போது அப்புறம் நம்ம பெரிய பேராசிரியர் சொல்லும்போது சொல்லுவாங்க, எழுதியே நீ எழுதி காமிச்சிக்கிறது நீ பேசியே தொடையலாம் அப்படின்னு கூப்பிட்டு அதை எழுதி இதை எழுதி பக்கமாக கட்டுரை எழுதி ஒன்று. சரிங்களா? எதுக்காக? இது ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும், வேற வழி இல்லை. ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட சூழல் இருக்கிறோம். அது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக ஆக அவங்க அப்படி இந்த நேரத்தில் பேச மாட்டாங்க. அவங்க நம்ம நிலைக்கு அடாப்ட் ஆவாங்க. ஐயாவை யாரும் வியாழக்கிழமை கூப்பிடுவாங்களா? ஒரு தெரிஞ்சவங்க பூரா 98% கூப்பிட மாட்டாங்க. ஏன்? அவர் வியாழக்கிழமை மௌனம்னு தெரியும். நீங்கள் கூப்பிட மாட்டாங்க. சரிங்களா? ஆரம்ப காலத்தில் என்ன எல்லாம் தெரியும், இப்போ கூப்பிடவும் தெரியாமல் கூப்பிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு பதில் தெரிஞ்சதுக்கப்புறம் கூப்பிட மாட்டாங்க. என்ன அந்த அருட்கருணை, குருநாதர் கொடுத்த கருணை. சரிங்களா? அவர் ஓடுறதுக்கு அந்த ஒரு நாள் என்பது பெரிய ஒரு சார்ஜிங் இல்லைங்களா? அப்போ அதுதான் திருவருள் சம்மதம். அந்த திருவருள் சம்மதம் இருந்தால் தான் இது நடக்கும். நாம நினைக்கிறோம், ஆசைப்படுறோம் இப்படிலாம் இருக்கணும்ட்டு, நம்மளால முடியலைன்னா இந்த திருவருள் அதற்கான காலம் வாய்ப்புன்னு அர்த்தம். சரிங்களா? அதற்கான தவத்தை நம்ம செய்து கொண்டே இருக்கணும். நம்ம வாய்க்கிலே இருக்கா பார்ப்போங்க, 10 வாட்டுக்கு நாம திருவருள் வாய்க்கிட்டுங்க அப்படின்னு நினைச்சு நம்ம அறிவுக்குள்ளேயாவது சரிங்களா இது கிடைக்கணும் இப்படி நாம் இந்த இன்பத்துக்குள்ள இருக்கணும். சரிங்களா? பேசுறதுக்கு தாங்க வாய் கொடுத்தாங்க அப்படின்னு நாம் நினைப்போம். நம்மள தானே சொல்லுவோம், இந்த வாய் எது கொடுத்துருக்குறாங்க, பேசுறதுக்கு தானே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் நினைப்போம். சரிங்களா? ஆனா பேசுவதற்கு மட்டுமே வாய் இல்லை. சரிங்களா? அந்த பேசா அனுபூதி சொல்றாங்க. சரிங்களா? அது நீங்க திருவாசலே இருக்குது. இப்படிலாம் அருள்கிரிநாதர் சொன்னது ரொம்ப எளிமையா இருக்குது. உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோ உணர்வு. உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோ உணர்வு. அதுதான் மாற்றம் மனம் கழிய நின்ற உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கை. இத்தனை இடத்துல பார்த்தாச்சு. எனவே இந்த இடத்துல சொல்றார், அப்ப தாடலை என்பது போல வேறு புணர்மொழிகள் உண்டாயினும் தாள் என்பது இறைவன் திருவடியும் தலை என்பது உயிர்களையும் குறிப்பதற்கு பொருந்தி வருவதால் இச்சொற்களை எடுத்து ஆண்டார். தாளின் கீழ் தலை வைத்தல் என்பது ஆன்மாவின் செயலாய் ஆன்மா தன் முனைப்படங்கி அருள்வழி நிற்றலை குறிக்கும். தலை மீது தாழ் வைத்தல் என்பது ஞானாசிரியனாகிய சிவத்தின் செயலாய் பாசத்தை நீங்கி அருள் வழங்குதலை குறிக்கும். பாருங்க, இதுதான் இப்ப 41வது பதியம் நமக்கு திருவாசகத்துல. சென்னி மண்ணி சுடருமே அந்த பதியம் முழுக்க இதுதான், தாடலை போல் தான். ஆன்மா என்ன, அவர் யாரு? தேவதேவன் சேவகன் தென்பெருந்துரை நாயகன் மூவராலும் அறியோனா ஆனந்த முத்தியா யாவராயினும் அன்பரன்றி அறியோனாமலச் சோதியார் தூய மாமலச் சேவடி கண்ணம் சென்னி மண்ணி சுடருமே. தாள் தலை அவ்வளவுதான். சரிங்களா? அது நமக்கு இலக்கியமா காட்டுறார், இது இலக்கணமா காட்டுறார். இறைவனுடைய திருவடியில் ஆன்மா போய் அடங்கி நிற்கணும். அப்படி அடங்கி நிற்கிற இன்பத்துக்கு பேர் தான் அத்துவிதம், அதுதான் முக்தி அப்படின்னு ஒரு உண்மை காட்டுறார். இனி அப்படி அடங்கி நிற்கக்கூடிய ஆன்மா முக்தியில் அத்துவிதமாய் நிற்கின்ற பொழுது எப்படி நிற்கணும் ஒரு கேள்வி. இப்போ முக்தியில ஆன்மாவும் இறைவனும் கலந்து நிற்பாங்க, ஒன்றா நின்று இன்பத்தை அனுபவிப்பாங்க அப்படின்னு ஒரு சொல்ல உண்மை காமிச்சார். அப்ப நிற்கும் போது
உயிரும் ஆன்மாவும் ரெண்டு பொருளா நிற்குமா, உயிரும் இறைவனுமா ரெண்டு பொருளா நிற்குமா, இல்ல உயிர் மட்டுமே நிற்குமா, இல்ல இறைவன் மட்டுமே நிற்பாரா, இல்ல இறைவன் உயிரும் ரெண்டு பேரும் ரெண்டு பொருளா நிற்பாங்களா, இப்படி பல கேள்விகள் உண்டு. இதுதான் ஆராய்ச்சி. சைவ சமயத்தில் 2ஆம் நூற்பாடு நம்ம சித்தாந்தத்தில் படிக்கிறதுலையே என்ன ஆராய்ச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிரும் இறைவனும் ஒரு பொருளா வேறு வேறு பொருளா, உயிர் வேறு இறைவன் வேறா, இறைவன் உயிரும் ஒன்றா, இறைவன் உயிரும் ஒன்றுதானே, இறைவன் உயிரும் ஒன்றுதானே, அப்படிதான் சொல்லக்கூடாது. இறைவன் வேறு உயிர்கள் வேறு. எப்படி வேறு? பொருளால் வேறு, பொருளால் வேறு. அவர் பொருள் தன்மையால் வேறா இருக்கிறார். எப்படி ஒன்னா இருக்கிறாரு? கலப்பினால் ஒன்றா இருக்கிறார். கலப்பினால் ஒன்றாயும் பொருள் தன்மையால் வேறாயும், புரியல, செலுத்தும் தன்மையால் உடனாயும் இருக்கிறார். அங்க உண்மை விளக்கத்தை பார்த்துட்டு வந்துருக்கோம். அதேதான் இங்க எப்படி கேட்க சொல்றாரு கேட்டீங்கன்னா, தடை இறைவனோடு உயிர் கூடனா முக்தியில உயிர் இருக்குமா இருக்காது? சரிங்களா? இறைவன் மட்டும்தான் இறைவன், அங்க உயிர் அனுபவிக்கக்கூடிய இன்பம் மட்டும்தான் இருக்கு, உயிர்னு ஒரு பொருளே தெரியாதுன்னு சொல்லல. உயிர்னு ஒரு பொருள் இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கான பதில் சொல்றார். முக்தியில் அத்துவிதமாய் நிற்பது எப்படி? ஒன்றானும் ஒன்றாது இரண்டானும் ஓசையலாது என்றால் ஒன்றன்று இரண்டும் இல். ஐயா, உயிரும் சிவமும் பொருள் தன்மையால் ஒன்றுன்னு சொல்லிட்டீங்கன்னா அது ஏன் முத்தியில போய் ஒன்னா போடணும்? முத்தி என்பது எதுக்கு ஒண்ணு வருது? இறைவனும் ஆன்மாவும் ஒண்ணுன்னா முத்தின்னு என்ன? அதே மாதிரி இப்ப இருக்கிறது அப்படியே தான் இருக்குது, அது எது முத்தின்னு தனியா அப்படின்னா ஒன்றாலும் ஒன்றாது. இறைவன் உயிரும் ஒரு பொருள் என்றால் அந்த உயிர் ரெண்டு பொருளுக்கு என்னதுல ஒன்றுதல் தேவையில்லை, ரெண்டு ஒரு பொருள் தான் அப்படின்னு சொன்னா ஒன்றுதல் இல்லை. இதை யார் சொல்றாங்க? ஏகான்மவாத கொள்கை. அவங்க பரமான்மா சீவான்மான்னு சொல்லக்கூடியது. இப்படிதான் தத்துவ ஆராய்ச்சி தெரிஞ்சுக்கணுமா, இப்படிலாம் தெரிஞ்சுக்கணுமா? இறைவன் இருக்கிற நான் இருக்கிறேன்னு வச்சுக்கிட்டா என்ன, அதனால என்ன அப்படின்னா, முக்தியில் இறைவனோடு உயிர்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த பிரம்ம கொள்கையை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் நாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஆன்மாவும் உயிரும் இறைவனும் வேறு வேறு அல்ல. சரிங்களா? இறைவன் பரமான்மாவா இருக்கிற இந்த உயிர்கள்லாம் சீவான்மாவா இருக்குது அப்படி நினைத்து கொண்டு அந்த ஏகான்மவாத கொள்கையில மாயாவாத கொள்கையில நிறைய பேர் மயங்கி இருக்கக்கூடிய நிலை உண்டு. சரிங்களா? இப்போ நம்ம நீயும் பிரம்மம் நானும் பிரம்மம், இது அர்த்தம் வேற. சரிங்களா? நீயும் பிரம்மம் நானும் பிரம்மம், நான் எல்லாம் பிரம்மம் தான், அப்புறம் ஏன் எல்லா பிரம்மம் தனித்தனியா தெரியணும்? இல்ல, அப்படி கேட்கும் போதுதான் அந்த அத்துவித கொள்கையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் சும்மா எளிமையா காட்டிட்டு போற இடம். 2ஆவது வகுப்பாதான் அத்துவிதத்துல ஏன் அந்த அத்துவிதங்கிற சொல்ல வச்சுட்டு எப்படி மெய்கண்டார் 3 பேரை மறுத்தார். யாரார? சங்கரரை மறுத்தார், ராமானுஜரை மறுத்தார், மத்துவாச்சாரியரை மறுத்தார். இந்த 3 பேருமே வேதாந்தத்துல ஜாம்பவான். இந்திய தத்துவ ஞான கொள்கை ராதாகிருஷ்ணன் அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் இருக்கு. எல்லா தத்துவ ஞானத்தை பத்தியும் அதுல குறிப்பிட்டு இருப்பாங்க. அதுல வேதாந்தத்தை சொல்ற இந்த கொள்கை தான் முதன்மையா சொல்லப்படுது. அப்ப என்ன வேதாந்த கொள்கை தான் இந்த உலகம் முழுக்க பரவி இருக்குது. வேதாந்தம் அப்படிங்கிற சொல்றது இறைவனும் உயிர்களும் வேறு வேறு அல்ல, அது பரமான்மா, இது சீவான், அதுவும் பிரம்மம் இதுவும் பிரம்மம். அப்புறம் ஏன் இப்படி உயிர்கள் இப்படிலாம் வடிவம் எடுத்திருக்கு காட்டா அதுக்கு மாயை காரணம். அப்ப அவங்க இருக்கிறதே ஒரு பொருள் தான் சொன்னாங்க. அவங்க கொள்கையே ஒரு பொருள் கொள்கை. நம்மளை போல 3 பொருள் வச்சுக்கல. சரிங்களா? பதி பாசு பாசம்னு வச்சுக்கல, பாசத்துல 3 பொருள் வச்சுக்கல. ஆணவம் கண்மம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பதி உண்டு, பசு உண்டு, பாசத்துல கண்மம் உண்டு, மாயை உண்டுன்னு சொல்ற கூட்டம் உண்டு. ஆணவத்தை மட்டும் ஏத்துக்காத கூட்டம் உண்டு. ஆணவங்களும் இல்லை, மாயை கண்மம் தான் பிறப்புக்கு காரணம். சரிங்களா? அப்படின்னு சொல்லி அதுல சிவபிரகாசத்துல விரிவா நம்ம பார்க்க போறோம். 33, 34வது பாடல்ல விரிவாக சொல்ல போறார். எனவே இங்க ஒன்றாலும் ஒன்றாது கீழே உரை பாருங்க. உயிரும் சிவமும் பொருள் தன்மையால் ஒன்று என்று சொன்னால் அவை முத்தியில் ஒன்றாது கூடாது என்பது. ஏனெனில் ஒன்றுதல் என்பது இரு பொருளின் செயலாகும். ரெண்டாவது. சரி, அப்படி வேணாங்க, உயிரும் பொருளும் 2 வச்சுக்கலாமா? வேறு வேறு பொருள், எதிரெதிர் மறுதலை பொருள்
அப்படின்னு வச்சுக்கலாமா? அதுக்கு அடுத்த பத்தி. அப்படியானால் உயிரும் சிவமும் ஒளியும் இருளும் போல இருவேறு தன்மையுள்ள பொருள்கள் என்றால் அவை முத்தி ஒன்று சேரும் என்று சொல்வதற்கே வழி. இது யார் கொள்கை? மத்துவர் கொள்கை. முதல்ல சொன்னது சங்கரர் கொள்கை. அவங்க கொள்கை தான் முதல் பத்தி. உயிரும் சிவமும் பொருள் தன்மையால் ஒன்று என்று சொன்னால் அவை முத்தியில் ஒன்றாது என்பது கூடாது. ஏனெனில் ஒன்றுதல் என்பது இரு பொருள்களின் செயலாம். இரண்டாவது பத்தி மத்துவாச்சாரியாருடைய கொள்கை. அவங்க என்ன சொன்னாங்க? உயிரும் இறைவனும் இருளும் ஒளியும் போல. இறைவன் ஒளி பொருள், இறைவன் இறைவன் ஒளி பொருள், உயிர் இரு பொருள். இது என்னையாவது கூடுமா? ஒளி வந்தா இருள் இருக்காது, இருள் வந்தா ஒளி இருக்காது. ரெண்டுக்கு ரெண்டு எதிர் மறுதலை பொருள். அப்புறம் எப்படி முக்தி கிடைக்கும் அப்படின்ட்டு அதான் சொல்றார். அப்படியானா உயிரும் சிவம் ஒளியும் இருபொருள் ஒளியும் இருளும் போல இருவேறு தன்மையுள்ள பொருள்கள் என்று கொண்டால் அவை முத்தி ஒன்று சேரும் என்று சொல்வதற்கே வழியில்லை. வெவ்வேறு இயல்புடைய பொருள்கள் தம்மில் ஒன்றாவது ஒரு காலம் இயலாது. சைவ சித்தாந்த கருத்துப்படி உயிரும் சிவமும் முத்தி நிலை பொருளால் ஒன்றும் அன்று தம்முள் ஏயாத வேறு பொருள் இயல்புடைய இருபொருளும் ஆகவும் இல்லை. இதனால் உயிரும் சிவம் இரண்டு பொருள் அல்ல என்னும் ஏகானவாத கொள்கையும் அவை இரண்டும் வேறுபட்ட தன்மையுடைய இருபொருள் என்னும் துவைத கொள்கையும் மறுக்கப்பட்டன. அவர் சொன்னது அத்வைதம், இவர் சொன்னது துவைதம். ராமானுஜர் சொன்னது விசிஷ்டாத்வைதம். அது இங்க கொடுக்கல. அது சிவஞான போதம் சொல்லுவாங்க. அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம். அவர் சொன்னது எப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லும் பொருளும் போலன்றார். இவர் சங்கரர் பொண்ணும் மணியும் போலனாரு, மத்துவர் ஒளியும் இருளும் போல. ராமானுஜர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா சொல்லும் பொருள் போல. சொல்லு தோன்றுச்சுன்னா பொருள் இருக்காது, பொருள் தோன்றுச்சுன்னா சொல் இருக்காதுன்றார். இல்ல அது விசிஷ்டாத்வைதம். அது இரண்டாவது உறுப்பானதான். அவரை பத்தி இன்னும் விரிவாகும். அப்ப இங்க சொல்ற இதனால் உயிரும் சிவம் இரண்டு பொருள்கள் அல்ல என்னும் ஏகான்மவாத கொள்கையும் அவை இரண்டு வேறுபட்ட தன்மையுடைய இருபொருள் என்னும் துவைத கொள்கையும் மறுக்கப்பட்டன. உயிர் சிவத்தோடு இரண்டு என்று சொல்ல வாராதபடி ஒன்றுபட்டு அத்துவித உறவு கொண்டு விளங்கும். முத்தியில் சிவத்தை அணைந்த உயிர் கெட்டு ஒழிவதும் இல்லை, தன்னுடைய சிவத்தன்மை நீங்காமல் சிவத்திற்கு வேறுபட்டதாய் இருப்பதும் இல்லை. அது தன் சிவத்தன்மை நீங்க பெற்று சிவத்துடன் வேறற நிற்க. எனவே முக்தி நிலையில் உயிரும் சிவம் ஒன்று என்றோ இரண்டு என்றோ கூற முடியாத அத்துவித உறவு ஒன்றுள்ளது. இதுதான் சிவபிரகாசத்துல 87வது பாட்டு. இதே கொள்கைதான். என்ன சொல்றாரு 87ல? ஒன்று இரண்டாகி ஒன்றின் ஒருமையாம் இருமையாகி ஒன்றின் ஒன்று அழியும். ஒன்றாது என்றால் ஒன்றாது. தீ ஒன்று இரும்பூரலின் அன்றா உயிரின் ஐந்தொழிலும் வேண்டும். ஒன்றின் நின்று உணரும் உண்மைக்கு ஓமை ஆணவத்தோடு ஒன்று. அப்படின்னா என்ன, எதை ஓமை சொல்லலாம்? ஐயா, ஒரு ரெண்டு பொருள் சொன்னீங்கன்னா இது என்னைக்குமே ஒன்றாது. சரிங்களா? ஒரு பொருள் சொன்னா ஒன்ற வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லுகிறார். அப்ப இங்க பார்த்தீங்கன்னா இறைவன். அப்ப நீங்க இந்த பாட்டெல்லாம் சொல்லி எனக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா எளிமையான உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணியில உப்பு கலந்து இருக்கிறது. சரிங்களா? தண்ணி வேற பொருள், உப்பு வேற பொருள். சரிங்களா? கலந்தாச்சு. உப்பு கண்ணுக்கு தெரியுதா? உப்பு போல உயிர், தண்ணி போல இறைவன். இதுதான் முக்தியில உயிரினுடைய நிலை. இல்ல, தண்ணியோட உப்பு கலந்துருக்கிற நிலை தான். இதுல உப்பு தன்மை இருக்கும். புரியல? எதோட அடங்கி இருக்கும்? தண்ணியோட அளவுக்கு அடங்கி நிற்கும். இல்ல, அப்போ தண்ணியும் உப்பு கலந்துருக்கக்கூடிய அந்த நீருடன் உப்பு கலந்துருக்கக்கூடிய நிலை சொல்லி அத்துவிதத்துக்கு சொல்லுவாங்க. நிறைய உண்மை இருக்கு. அப்படி மலரும் மனமும் கலந்துருக்கக்கூடிய நிலை. அங்க மலரும் இருக்கு, மனமும் இருக்கு. ரெண்டுமே வெளிப்படுத்து. மலர் முதல் மனம் வெளிப்படுத்தோன்றார். மனம் நமக்கு இதுல இருக்கும். அந்த பூவோட கலந்துருக்கு. இப்படி முத்தி நம்ம எங்கே படிச்சோம்ல, உண்மை வளர்க்குற படிச்சோம். 4 உண்மை காட்டினார் இல்லையா? சரிங்களா? முத்தி அடைந்த ஆன்மை எப்படி இருக்கும்? அந்த பூவில் நாற்றம் போல, பழத்தின் சுவை போல, அப்படிலாம் இருக்கும். வீணையின் ஓசை போல படிச்சோம் இல்லையா? அது போலதான் இங்க நமக்கு இறைவனோடு உயிர் கலந்திருக்கக்கூடிய முத்தி இன்பம் எவ்வாறு இருக்கும், அந்த முத்தி இன்பத்துல உயிர் என்ன நிலையில் இருக்கும்னு காட்டுறார். தேநீர் மீண்டும் தொடர்ந்து